போட்டேன் சார். மட்டும்தான் போட்டுருக்கு போல. மிச்சத்துல போட இல்லையா ஸ்டேட்டஸ்ல லிங்க்? போட்டா தானே மத்தவங்களுக்கு தெரிய வரும். ஏன் போடல? சார் அந்த லிங்க் தம்பி கிளாஸ் சார். விளையல. லிங்க் வந்து தம்பி கிளாஸ். சரி, ஸ்டேட்டஸ் போடுறது சரியான டைம் ஆகும் போல. மத்தாங்க போட்டீங்களா? ஹரிப்பா குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டேன். நீங்க அட்மின் மாத்தி விட்டதா உங்கள? ஓ மாத்தினேன். நீங்க போட்டுருக்கீங்க. போட்டிருக்கேன். இப்ப கவரேஜ் வந்து தானே நினைக்கிறேன். போட் கிளியரா இங்க எல்லாரும் பாருங்க. அச்சப்ல எல்லாரும் போட் கிளியரா? ஓ எல்லாரும் சார் போட் கிளியர். எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சிருக்கோம் நினைவிக்க எல்லாருக்கும்? நீங்க எத்தனை கிளாஸ் பிள்ளைங்க? 8ஆம் பிள்ளைங்க எத்தனை கிளாஸ்? 5. 5 எத்தனை? நீ தெரியாத 5 எத்தனை? ஓ 5 5ஆவதா? எஸ். மத்தாவோட சத்தத்தை காணையில துருதுருப்பாயிருங்க. அது நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எட் பண்ணிட்டீங்களா? அவங்களோட வகுப்புல எல்லாரையும் குரூப்ல எட் பண்ணியாச்சா? எல்லாரும் எட் பண்ணிட்டீங்களா? வகுப்புல எல்லாரையும் குரூப்ல எட் பண்ணியாச்சா? எல்லாரும் எனக்கு கவரேஜ் இல்ல போலனா. இன்னும் வைஃபை சொல்லிட்டாங்க. யார் கேள்வி வாசிக்க போறது யாரு? எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சிருக்கோம் யாருக்கு தெரியும்? எத்தனையாவது கேள்வி வரைக்கும் செஞ்சிருக்கோம்? சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க பாப்போம். எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சு? மறந்து பேத்துட்டோம் போன கிழமை பெருநாள் லீவ் விட்டதுல. சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள் பாப்பமே யார் படிக்கிறாள்னு. எத்தனையாம் கேள்வி வரைக்கும் செஞ்சு? 2. 2? 2வா? 4 கிளாஸ் நடந்திருக்கு உங்களுக்கு மொத்தம். எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சு? பிள்ளை சொல்லுங்க சொல்லுங்க, அமைதியா இருக்க வேணாம். நல்லா கதைச்சாங்க, நீங்க என்னன்னு பார்த்தா அமைதியா இருக்கீங்க. பார்ட் 2ல 2 கேள்வி செஞ்சேன். பார்ட் 2ல முதல் 2ம் செஞ்சாச்சா? ஓ அதுல அந்த சி பாட்டும் செஞ்சாச்சா? 2ஆவதுல சி பாட்டும். ஓ சரி, அடுத்தது செய்வோம்மா. 3ஆவது இன்றைக்கு அந்த பக்கத்துல எல்லாத்தையும் செஞ்சு முடிப்போமா? கதைங்க, எல்லாரும் கதைங்க.
அமைதியா இருக்கீங்க எல்லாரும். நல்ல அமைதியா அமைதியா இருந்தா பிடிக்காது. எல்லாரும் கதைங்க, அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம். யார் கேள்வி வாசிக்க போறது? பார்ட் 2ல 3வது கேள்வி யார் வாசிக்க போறது? என்ன பேர் உங்களோட? நாஃபியா. என்ன பேர்? ராஃபியா. வாசிங்க ராஃபியா. நாஃபியா சார். நாஃபியா, சரி சரி. பரவாயில்ல, நாஃபியா வாசிங்க. நாஃபியா. AC, ES என்பன நேர்கோடாகும். தரப்பட்டுள்ள உருவை பயன்படுத்தி கீழுள்ள அட்டவணையை நிரப்புக. ஓகே, அப்ப நமக்கு கட்டாயம் அந்த படம் தேவையா தேவையில்லையா? அந்த படம் தேவையா தேவையில்லையா? தேவை சார். தேவை. இந்த படம் இல்லாம நம்ம செஞ்சு கொள்ளலாம். அப்ப அந்த படத்தை முதல்ல பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு இந்த வீக் முடிஞ்ச பிறகு யூடியூப் ரெக்கார்டிங்கா போட்டு தருவோம். சரியா? யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் தான் செய்ய இயலாது, பட் இதுகள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்ல ஆட் பண்ணி விடுங்க. எல்லாரும் எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியுமா? மெம்பர்ஸ் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட போன் நம்பர் சேவ்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஆட் பண்ணி விடுங்க. வாரது வராது அடுத்த விஷயம். ஆனா ஆட் பண்ணி விட்டோம்னா நம்ம படிக்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டோம். அதுக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? ஓமா இல்லையா? நன்மை கிடைக்குமா இல்லையா? சொல்லுங்க, நன்மை கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். அவங்களுக்குலாம் வந்தாலும் வராட்டியும் நம்ம கல்வியை கொடுத்துட்டோம். சரியா? அப்ப கட்டாயம் நன்மை கிடைக்கும். சரி, இவ்வளவுதான் தரப்பட்டிருக்கு. இப்ப முதலாவது ஒரு அட்டவணை ஒன்று தந்து அட்டவணையை நிரப்ப சொல்லியிருக்கு. முதலாவது கோணத்தின் பெயர். முதலாவது என்ன? கோணத்தின் பெயர். அடுத்தது வகை. அடுத்தது பருமன். இது இவ்வளத்தையும் நம்ம நிரப்பணுமா? நிரப்புவோமா? சரி, கோணம் அப்படின்னு சொன்னா கோணம் எத்தனை எழுத்துக்கள்ல வரும் மொத்தமா? கோணம் எத்தனை எழுத்துக்கள்ல வரும்? 3. இந்த விடையை நீங்க பிக்ஸ் பண்றீங்களா? 3 அப்படிங்கிற விடைய ஷுவரா? பயப்படாம சொல்லுங்க, பிள்ளையோ சரியோ? ஷுவர். வெரி குட். நல்லா கதைக்கிறீங்க எல்லாரும். இப்படியே கதைச்சீங்கன்னா நல்லா போகும் வகுப்பு. அப்ப இதுல இந்த கோணத்துல சென்டர்ல போடுறோம் தெரியுமா? அவர் என்ன? கோணத்தின் கோணத்தின் சரியா தான் சொன்னீங்க. ஒரு ஆள் கோணத்தின் உச்சி. சரியா? அப்படின்னா அதுலதான் கோணம் வரும். கோணம் வர்ற புள்ளி தான் அந்த நடுவுல வருது. சரியா? இப்ப நம்ம ஒவ்வொன்னு ஒண்ணா பார்ப்போம். இப்ப முதலாவது ஏபிடி. ரெண்டாவது என்ன இருக்கு? பேர் என்ன? கோணம் சி. அப்படி வாசிக்க கூடாது. கோணம் இபிசி. சொல்லுங்க. கோணம். வெரி குட். அது கோணம் ஏபிஇ. அடுத்த நாலாவது எல்லாரும் சொல்லுங்க. கோணம் ஏபிஎஃப். இப்ப நம்ம ஒவ்வொரு கோணமும் என்ன எழுதிட்டோம். இப்ப என்ன செய்வோம்? ஒவ்வொரு கோணம் என்ன வகைன்றத பார்ப்போம். வகையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கு நமக்கு அதுல என்ன தேவை? அதுல பருமன் எவ்வளவு தேவை? அதை வகை என்னென்ன வகையான கோணங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும்? வச்சா பிள்ளைகளுக்கு என்னென்ன வகையான கோணங்கள் தெரியும்? செங்கோணம், கூர்கோணம், விரிகோணம், பின்வளை கோணம். ஸ்டார்ட்ல இருந்து குட்டி குட்டியா சொல்லுவோம். குட்டியா இருக்கிறது கூர்கோணம். சரி, 9 மணி 3 மணி இப்படின்னு வர்ற கோணம் செங்கோணம். அடுத்தது அது விரிஞ்சா விரிகோணம். அடுத்து நேர்கோணா வந்தா நேர்கோணம். அடுத்தது ஒரு புல்லா வளைஞ்சு அதுக்கு பின்னுக்கு கோணம் வர்ற இடத்துக்கு பின்னாடி வளைவுல
விஷயம் இல்லாம மட்டும்தான் விஷயம். சரியா? இப்ப இதுல நம்ம ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். என்னம்மா? वीडियो क्लियर करो இப்போ ஓகே ஐயா. இல்ல மைக்கேல் ஓபன் பண்ணுங்க எல்லாரும். மைக்கேல் ஓன் பண்ணாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு. மைக்கேல் ஓஃப்ல வைங்க எல்லாரும். உள்ளே உங்களை தான் சொல்றேன். யார் அந்த சைத்? மைக் ஆஃப்ல வைங்க. அரீஃபா இப்ப பாருங்க. இப்பயும் கிளியர் இல்ல எழுத்தெல்லாம் கொஞ்சம் மங்கலா விளங்குது எல்லாருக்கும் அப்படி இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸுக்கும்? ஓ சார் ஓ சார் வெயிட் இருங்க அரீஃபா, நான் இருக்கா திரும்ப ஒரு கட் பண்ணி போட்டுருவோம். அரீஃபா இப்ப கவரேஜ் ஓகேயா? பேசுறதெல்லாம் சரி போர்ட் தான் கிளியர் करो வைஃபை இல்லாம ஹாட்ஸ்பாட் தெரியும், அதான் இதா இருக்கு. இன்னொரு இடம் நீக்க அதில் வச்சுக்கோ. இப்போ வருதா? இல்ல சார் உங்களுக்கு நான் அனுப்பிடுதேன் பாருங்க இப்படி இருக்கேன்னு சொல்லி போட்டோ உண்டு கொஞ்சம் வெயிட் புள்ள வெயிட். வைஃபை இல்லாம இதுல செய்ய வேண்டி. இன்னும் வரல ஏன்னா அப்படித்தானே? சார் வரல இன்னும் வரலன்னா அப்படிதானே? ஓ சார் வரல இப்ப சரி சார் இதான் லாஸ்ட் முயற்சி. வந்தா சரி, வராட்டி ஒண்ணு. இப்ப நாளைக்கு சரி அவங்க கனெக்ஷன் இப்ப சரியாயிட்டா? ஓ சரி சார் இப்ப
கிளியரா விளங்குது. இப்ப கிளியரா இருக்கு சார். யாருமா உள்ள வைக்க வேணாம். மைக் கூடுதலா ஒண்ணு அவனும் சிக்கல். ஓகே சரி, நம்ம இப்ப பாப்போம் இந்த கேள்வி அடிப்படையில வகை வகையா கோணங்கள் பெயர்கள் சொன்னீங்க. அப்ப அந்த வகைக்குள்ள என்னென்ன வகையா வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அதுல? அது ஒவ்வொன்றிடையும் என்ன தெரிஞ்சுக்கணும்? அது ஒவ்வொன்றிடையும் பருமன் தெரிஞ்சுக்க. பருமன் தெரியாம நம்ம எழுதலுமா? என்னென்ன கோணம் சொல்லி எழுதியலா? கஷ்டம். அப்ப பருமனை கண்டுபிடிப்போம் ஒவ்வொருத்தரையா போய். முதலாவது அப்படியே அதுல கோணம் சொல்றபடியே போங்க. ஏ பி டி பில்லியர்ஸ். இப்ப ஏ பி டி அப்படின்னு சொன்னா இது எத்தனை பாகை? இதுல அவங்களே போட்டு தந்தீங்க 90 பாகை. இப்படி போட்டா எத்தனை பாகை? 90 90 பாகைல இது என்ன வகை கோணம்? செங்கோணம். செங்கோணம். எல்லாரும் இதை எழுதிட்டீங்களா? அடுத்தது இபிசி. அது சொல்ற மாதிரியே போங்க. இபிசி பாருங்க, இது இவ்வளவு எத்தனை பாகை வந்திக்கும்? இது மொத்தமா சேர்த்து டிபிசி எத்தனை பாகை வரும்? 90 பாகை. 90 பாகை. அப்ப இது 40ண்டா மிச்சம் எத்தனை பாகை? 50. அப்ப நமக்கு தெரியும், வழியா பார்த்துக்கொள்ளுங்க, இந்த டிபிசி அப்படின்னு சொல்றது 90 பாகை. சரியா? அது தெரியும் தானே எல்லாருக்கும்? தெரியும். நமக்கு இன்னொரு பேரு தெரியும், என்னது? டிபிஇ எவ்வளவாம்? டிபிஇ 40. அப்ப இந்த டிபிசி அப்படின்னு சொல்றது, இந்த டிபிசி அப்படின்ற சொல்ற கோணம், டிபிசி அப்படின்னு சொல்ற கோணம் யாரையும் கூட்டினா வரும்? சொல்லுங்க அப்ப, யார் சொல்றது? இந்த டிபிசி கோணம் யாரையும் கூட்டினா வரும்? எந்த ரெண்டு கோணத்தை கூட்டினா வரும்? EBEயையும் EBCயையும் கூட்டினா வரும் சார். ஏ இல்லையாங்க? EMCயை கூட்டினா வரும். டிபிஇயையும் டிபிஇயையும் இபிசியையும் கூட்டினா வரும். இபிசியையும் கூட்டினா வரும். அப்ப இது 90, இவர் 40 மிச்சம் எத்தனை? 90 வர்றதுக்கு 40 வர்றதுனே கூட்டிக்கணும். 50 பாகை. இது எத்தனை பாகை? 50 பாகை. அப்ப 50 பாகை அப்படின்றது 90 பாகையோட குறைவா இல்லையா? 90ஓட குறைய. 90ஓட குறைய அது என்ன கோணம்? கூர்கோணம். கூர்ங்கோணம். அடுத்தது ஏபிஇ. படியா பாத்துக்கோங்க. ஏபிஇ. ஏபிஇனா அது என்னத்தை கூட்டினா வரும்? சொல்லுங்க இப்ப. ஏபிஇ என்னத்தை கூட்டினா வரும்? ABDயையும் DBEயையும் கூட்டினா வரும் சார். ஏபிடியையும் இதையும் கூட்டினா வரும். அப்படின்னு சொன்னா இது 90, இது 40. நம்ம கூட்டினா 90 40 130 சார். நான் தமிழ்ல சொல்ற விஷயங்களை எழுதி வைங்க. நான் தமிழ்ல சொல்ற விஷயங்களை நீங்க எழுதி வைங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியர் ஆகும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. சரியா? சரி, இது கிளியர் தானே எல்லாருக்கும் சொல்லி தந்தது? சரி, இது 90 பாகை விட கூடையிலா? 90 பாகை விட கூடையில அதுக்கு பேர் என்ன? விரிகோணம். விரிகோணம். குறைவா
அங்கால பாப்போம். அடுத்ததா யார மைக் ஒன்ல கிடக்கு, மைக்கில் ஓபன் பண்ணி கொள்ளுங்கன்னு சொன்னேன். மைக் ஆன் பண்ணா அப்படியே விட வேணாம், யார் அது பாத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஏபிஎஃப். ஏபிஎஃப் ஏபிஎஃப் 50 பாகை கூறுவோம். எப்படி 50 பாகைன்னு சொல்றீங்க? குத்ததிர்கோணம் அது 90 Very பாகை. good. குத்ததிர்கோணம், மாஷாஅல்லா, குத்ததிர்கோணம். எத்தனை பாகை இப்ப? 50 பாகை. மைக்கேல் யாரையோ சும்மா உள்ள விட, யாரும் இந்த ஃபஸ்லா பலீல் இன்னொரு முறை சும்மா மைக் உள்ள விட கூட. எல்லாரும் எழுதிட்டீங்களா? இத எழுதிட்டு சொல்லுங்க. அடுத்ததுக்கு போவோமா? எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டீங்களா? எல்லாரும் லிங்க ஸ்டேட்டஸ் போட்டு வந்தீங்களா? இனி கிளாஸ் நடக்குது உங்களுக்கு என்ன? அந்த அம்ராண்ட புள்ள மட்டும் தான் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கு புள்ள, வேற ஒருத்தரும் போடல. எல்லாரும் என்ன செய்யணும்? கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? லிங்க ஸ்டேட்டஸ்ல போடணும். அதே மாதிரி உங்களோட வகுப்புல எல்லாரையும் அந்த தனி குரூப்ல எட் பண்ணி விடணும். பண்ணிட்டா? சார் நான் போட்டேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினேன். வேணாம் ஸ்கிரீன்ஷாட்லாம் வேணாம், நம்பிக்கை வைக்கிறேன். சரியா? சரி, அடுத்த கேள்வி வாசிங்க. ஒரு ஆள் யார் வாசிக்க போறாரு? அடுத்த கேள்வி யார் வாசிக்க போறது? அடுத்த கேள்வி யார் வாசிக்க போறது? யாராவது வாங்க வாசிக்கிறதுக்கு. என்ன பயமா? வாசிக்க தெரியா? 8ஆம் ஆண்டு ஒருத்தருக்கும் 7ஆம் ஆண்டாவெல்லாம் நல்லா வாசிச்சாங்க. 7ஆம் ஆண்டாக்கெல்லாம் நல்லா வாசிச்சாங்க. 8ஆம் ஆண்டு ஒருத்தருக்கு வாசிக்க தெரியாவோ? அப்ப அப்படியா? 8ஆம் ஆண்டு ஒருத்தருக்கு வாசிக்க தெரியும். அதே ஆள் தான் திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். வாசிக்க தெரியா போல. சார் நான் வாசிக்க 7ஆம் ஆண்டாக்குல எவ்வளவு நல்லா வாசிச்சாங்க பாப்பமே. யாரு மைக் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஓபன் பண்ண கூடாது, அப்பதான் எனக்கு யாருன்னு விளங்கும். சார் நான் ஆன் பண்ணி வைங்க. என்ன பேர் உங்களோட? சதுரிகன். சதுரிகன் வாசிங்க. சதுரிகன் 2x முழுவதின் கணம். வெரி குட். நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். இதுவும் உண்டா? சொல்லுங்க எல்லாரும். இல்ல எல்லாரும் இல்ல இதுவும் உண்டு இல்ல. சரியா? அப்ப இது என்ன? 2x முழுவதின் கணம்னா என்ன அர்த்தம்? இந்த கணம், அதாவது இந்த 3ஆம் அடுக்கு 2க்கும் வரும், அதே போல எத்தனைக்கும் வரும்? எக்ஸுக்கும் வரும். எக்ஸுக்கும் வரும். இதுதான் அர்த்தம். இதுல என்ன அர்த்தம்? 2x கணம், எக்ஸுக்கு தான் 3ஆம் அடுக்கு இருக்கு. இங்க முழுவதின் போட்டா என்ன அர்த்தம்? 2க்குமே கணம் வரும். சரியா? இப்ப கேள்வியை வாசிக்க புள்ள. 2x கணம், 2x முழுவதின் கணம் தர x இல்ல, அது தர x இல்லமா, அது தர y இன் கணம். y இன் கணம். சரியா? இப்ப இத பெருக்கினா முதல்ல அது என்ன வரும் சொல்லுங்க. பெருக்கினா என்ன வரும்? யாராவது யார் சொல்றேன்னு. பெருக்கினா என்ன வரும்? யாரு சொல்றேன்னு பாப்பேன். ஆன்சரா சார்? பெருக்கினா என்ன வரும்? முழுவதின் கணம். விளையல ஒழுங்கா ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. தொட்டு தொட்டு சொல்ல வேணாம், கேட்காது எனக்கு எதுவுமே. யாராவது சொல்லுங்க. ஃபுல் ஆன்சர் கேக்குறீங்க? ஃபுல் ஆன்சர், ஹாஃப் ஆன்சர் அப்படிலாம் இருக்கா? ஒழுங்கா இதுக்கு என்ன விட? இதை பெருக்குனா என்ன வரும்? யாருக்கு தெரியும்? யாரும் பக்கத்துல
முழுவதின் கணம் 2 தர 2 தர 2xy முழுவதின் வடிவா கேளுங்க பிள்ளைகள். இது தொட்டுட்டு முழுசா கதைச்சு முடிங்க. கதைச்சு முடிஞ்ச பிறகு பொறுமையா அதை ஓப் பண்ணுங்க. புரியுதா? இப்ப சொல்லுங்க. 2xy முழுவதின் கணம். ரைட். இப்பதான் எனக்கு கேட்கும். 2xy முழுவதும் இப்படின்னு சொன்னாலும் இன்னும் கேட்காது யாரு. இவ்வளவு நாள் இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தீங்களோ தெரியா ஆக்களுக்கு. அவங்களா சரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விட பாடமாகி தானே வருது. இப்ப பாருங்க, முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவருக்கும் 3ஆம் அடுக்கு வரும், எக்ஸுக்கும் 3ஆம் அடுக்கு வரும், அதே போல வைக்கும் 3ஆம் அடுக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் 3ஆம் அடுக்குனா என்ன செய்யலும்? எல்லாரையும் பெருக்கி ஒரே என்ன செய்யலும்? முழுவதின் 3ஆம் அடுக்கு அப்படின்னு எழுதிடும். சரியா? எத்தனை பேர் இந்த விட எழுதுனீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் எழுதுனீங்க இந்த விட சரியா எழுதுனாங்க? நான் சார். வெரி குட். நான் சார். நான் சார் ரைட். இப்ப ஒன்று சொல்லியிருக்கேன். என்னன்னு சொன்னா, என்ன பேரு? கார்த்திகனா கிருத்திகனா? சதுரியன். என்ன சதுரியன்? சதுரியன் வாசிங்க. எக்ஸமன் எக்ஸமன் மறையொண்டு. வாசிங்க. வைசமன் வைசமன் 2. அங்கள வாசிக்கணும். யார் வாசிக்கிறது? எனின் மேற்குறிப்பிட்ட கோவையின் பெருமானத்தை காண்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க. என்ன செய்ய சொல்லுங்க? அங்க தந்திக்கிற குறியீடுகள் பெருமானத்தை ஒரே வார்த்தையில சொல்லுங்க. என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பிரதியிடணும் சார். சிம்பிள் விஷயம். பிரதியிடல். அதுக்கு பேர் என்ன? சிம்பிளா சொல்லுங்க. பிரதியிடல். முழுவதின் கணம் அப்படின்னா 2 தர எக்ஸுக்கு பதிலா எத்தனை போடுவோம்? மறை 1, வைக்கு பதிலாக 2. இவ்வளத்தையும் போட்டு நான் உள்ள இந்த பிராக்கெட் போட்டதால வெளியே பாக்ஸ் பிராக்கெட் போடுறேன். சரியா? கன்ஃபியூஸ் ஆக போறேன். இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ பிளஸ். சொல்லுங்க, என்னோட சென்ஸ் சொல்லுங்க. ஒரே குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ பிளஸ். அதாவது சக. வேற குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ நீங்களே சொல்லுங்க. வேற மைனஸ். வெரி குட். அதாவது சய. அப்ப இதுல சகவும் சயவும் பெருக்கப்படுது. அப்ப என்ன வரும்? ரெண்டு குறியும் பெருக்கப்பட்டு வேற குறிகள் மைனஸ். அப்ப இது ரெண்டுக்குமான குறி என்ன? பெருக்கப்பட்டா மைனஸ். சரி, இது ரெண்டும் பெருக்கப்பட்ட மைனஸ். அப்படி ஆவாது. அரிஃபா அப்படி ஆகுச்சா? இல்ல சார். மத்த எல்லாரும் ஒருத்தர் கொண்டாவே இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் அப்படியா இருக்கு. நாளைக்கு வைஃபை வரட்டுமே, இவங்களை போய் கதையெல்லாம் நான் பாக்குறேன். யாருக்கு ஸ்டக் ஆகுது, யாருக்கு ஸ்டக் ஆகுது. இப்ப பாருங்க, முதலாவது இவங்க 2 பேரையும் பெருக்கும் போது வார குறி மைனஸ். முதலாவது குறியத்தான் பெருக்கணும். வடிவா நல்லா கொஞ்சவங்க முதலாவது குறிய பெருக்கணும் மைனஸ். மறுபடியும் இங்க என்ன குறி இருக்கு? சக, அதாவது பிளஸ் இருக்கு. மறுபடியும் வேற குறிகள் பெருக்கப்பட்ட என்ன வரும்? இவ்வளத்தையும் பெருக்கி மைனஸ். வெரி குட். இங்க மைனஸும் பிளஸும் பெருக்கப்பட்டா வேற குறிகள். அப்ப மைனஸ். இப்ப பெருக்குங்க. 2 1 பெருக்குனா 2 2 2 4 2 எத்தனை? 4. அதுல 3ஆம் அடுக்கு.
மைனஸ்னால எத்தனை முறை நம்ம பெருக்கணும்? 3 முறை. 3 முறை பெருக்கணும். அப்ப -4 தர -4 தர -4. சரி, எனக்கு 4 3 முறை பெருக்கி ஒரு ஆள் சொல்லணும். யாரு சொல்றது? அதுக்கு முன்னுக்கு குறிய வச்சு கொண்டு சொல்லுங்க. என்ன குறி வரும்? ஒரே குறிகள் பெருக்கப்பட்டால் என்ன? பிளஸ் பிளஸ். பிளஸோட மைனஸ் பெருக்கப்பட்ட மைனஸ் மைனஸ். அப்ப குறி வந்து மைனஸ் தான் வரும். 64. இஷாதாண்ட ஒரு பிள்ளை கவரேஜ் இல்ல, அன்மியூட் பண்ண வேணாம். படியா கேட்டுக்கணும், அன்மியூட் பண்ண வேணாம். இஷாதாண்ட பிள்ளை கவரேஜ் இல்ல, விட்டு விட்டு. 64. நான் கேட்டது 4 4 பெருக்குனா 16. 16 4 பெருக்குனா என்ன வந்து? 64. 64. சார் வெரி -64. குட். 64 -64. வெரி குட். நம்மட கார்த்திகன் சதுரியன் இல்லை, இனி கார்த்திகன் அவனோட பேர். ஓகே, இதுவும் ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு போமா? இதுல 5, இதுல 4வது கேள்விக்கு. இது ஃபுல்லா கிளியரா இருக்கும். கொஞ்சம் இருங்க, விட்டு பார்ப்போம். ஓகே, அடுத்தது 4வது கேள்வி செய்வோம். பார்ட் 2ல நாலாவது. கொஞ்சம் இருங்க, டைரக்ட்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி, அது இருக்கட்டும். சரி, அடுத்த கேள்வியில் யார் வாசிக்க போறது? கவரேஜ் இல்லாம போனா சொல்லுங்க, போன எடுத்துதான் வார டக்குன்னு எழுதுறதுக்கு. அடுத்து உங்களுக்கு இந்த குறிகள்ன்ற அர்த்தம் தெரியுமா? 4வது கேள்வி. சரியா சார்? சரி, என்னன்னு தெரியாவா? அல்லாவே, இது 6ஆம் ஆண்டு பிள்ளைங்க தெரியுமே. 8ஆம் ஆண்டு பிள்ளை தெரியும். 6ஆம் ஆண்டுல படிக்கலையா? அப்ப நீங்க படிக்காம என்ன செஞ்சீங்க? தெரியும் சார். தெரியும். சரி, இதுல எது பெரிது குறி, எது சிறிது குறி? விரிவட்டது. வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த பக்கம் குறி வந்தாலும் வாய் திறந்த பக்கம் பெருசு. சொல்லுங்க. வாய் திறந்த பக்கம். வாய் போற பக்கம் இல்லடா, வாய் திறந்த பக்கம்டா, வாய் போற பக்கம். வாய் எங்கடா போகுது? வாய் திறந்த பக்கம் பெருசு. வாய் மூடின பக்கம் சின்ன. சின்ன. சரியா? இதான் விஷயம், இப்படிதான் விஷயம். அப்ப இத வச்சுக்கொண்டு நம்ம எல்லாத்தையும் செய்ய போறோம், பார்ப்போம். இப்ப 6 -4 பெருசு சின்னன்றதை எப்படி காண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அழகா நான் சொல்லித்தரேன். சரியா? நான் சொல்லித்தரேன். அவசரப்படாம விட சொல்லக்கூடாது. சும்மா விட சொல்லி மத்தவங்க யோசிக்க விடாம. இதுக்கு பேர் என்கோடு. என்கோடுல இந்த பக்கம் என்ன எழுத்துக்கள் வரும்? பிளஸ். வலது பக்கம் என்ன வரும்? சகல வரும். சகல. இடது பக்கம் மைனஸ்ல வரும். இப்ப இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல வழியா பாருங்க, இதுல அழகா பாருங்க. எப்பயும் வலது பக்கம் நோக்கி போக போக பெருமதி கூடும். எப்படி சொல்லுங்க? வலது பக்கம் போகும்போது பெருமதி கூடும். இடது பக்கம் போகும்போது பெருமதி குறையும். குறைவு. இடது பக்கம் போகும்போது பெருமதி குறையும். சரியா? அப்ப நீங்க சொல்லுங்க, எது வலது பக்கத்துல 6 வலது பக்கத்துல
ஆறு அப்ப யாரு பெரிய ஆள்? 6. சின்ன ஆள் யாரு? 4 மறை நான்கு மறை 4. மறை 4 சொல்லுங்க. மறை 4. மறை நான்கு மறை 4. மறை நான்கு ஓகே. அடுத்தது -8ம் அடுத்தது -8ம் -2 அரை. சரியா? -8ம் மறை 2 அரை. இப்ப எனக்கு சொல்லுங்க, யார் இதுல வலது பக்கம் வைப்பார், யார் இடது பக்கம் வைப்பார்? 2 அரை அப்படின்றது அதுதான் அமைதி. 2 அரை எங்கனே மறை 2க்கும் மறை 3க்கும் இடையில இருக்கும். அங்கால -8 வரைக்கும் தள்ளி போய் இடது பக்கத்துல இருக்கும். அப்ப இடது பக்கம் போக போக பெருமதி குறையும், வலது பக்கம் போக போக பெருமதி கூடும். அப்ப இவர்தான் என்னது பெருமதி கூடுனார். அப்ப இவருக்கு தான் என்ன வந்திக்கும்? வாய் திறந்த பக்கம் வந்திக்கும். இவ்வளவுதான் விஷயம். எத்தனை பேர் போட்டீங்க இத? நான் போட்டேன் சார் நான் போட்டேன் சார் அம்ரா மைக் ஆஃப் பண்ணணும். திரும்ப நான் ரிப்பீட் சொல்ல மாட்டேன். சரியா? மைக் ஆன் பண்ணா அப்படியே விட்டு போட்டு இருக்கிற இல்ல. ரைட்டா? ஏறு வரிசைப்படுத்தணுமா? அதுல இங்க நம்பர் எல்லாம் சொல்லுங்க அப்படியே ஒரு ஆள். சார் நான் சொல்றேன் யார் சொல்ல போறது? என்ன பேர்? ரஹ்மானியா ரஹ்மானியா. ரஹ்மானியா ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க? சார் விளங்கல ரஹ்மானியா ஸ்கூல்ல படிக்கிறீங்க புள்ள? ரஹ்மானியா சார் எனக்கு விளங்கல சார். ரஹ்மானியா ஸ்கூல்ல ரஹ்மானியா படிக்கிறாங்க. எந்த ஸ்கூல் புள்ள? பேர் ரஹ்மானியா. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? குருத்தலாவ முஸ்லிம் ஸ்கூல்ல. குருத்தலாவண்டா கண்டியா? வெளிமட. வெளிமட. சரி. ரஹ்மானியான்னு ஒரு ஸ்கூல் இருக்கு தெரியுமா பிள்ளைக்கு? தெரியும் சார். களுத்துறையில. அதான் கேட்டேன். ரஹ்மானியா படிக்கிறீங்களா அப்படின்னு. வணங்கிட்டா. இப்ப வணங்கிட்டா. ஓ சார் விளங்குச்சு. என்னென்ன நம்பர்னு சொல்லுங்க. மறை 4 மறை 4 கமா 0 நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. 0 கமா 3 அரை மறை 3 அரை மறை 3 அரை. ஓகே ஓகே. அடுத்து 4 மறை 2 மறை 2. சரி. இப்ப இதுல ஓர்டருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. யார் ரொம்ப இடது பக்கத்துல இருப்பாரு? ஏறுவரிசை. ஏறுவரிசைனா என்னது? எப்பயும் ஏணிப்படியில கீழே தருவீங்களா மேலே தருவீங்களா? கீழே என்ன ஆயிருவீங்க அப்படின்னா குறைஞ்சதுல இருந்து பெருசுக்கு போகும். அப்ப சொல்றேன், இடது பக்கத்துல யார் இருப்பார்? நல்ல இடது பக்கத்துல மறை 4 மறை 4 மறை 3 அமைதியா இருங்க எல்லாரும். மறை 3 தெரியும். மறை 2 மறை 2 அடுத்ததா என்ன இருக்கு? மறை 2 மறை 2 0 மறை 0. அடுத்தது கேட்காம யார் அடுத்தது கேட்கக்கூடாது. ரைட்டா? நான் அடுத்தது கேட்டாதான் சொல்லணும். 0. அதுக்கு அடுத்து என்ன வரும்? தொடர்ந்து வலது பக்கத்துல போகும்போது 4 அந்த இழுத்து சொல்றது எல்லாமே ரெக்கார்ட்ல போய்கிட்டு யார் யார் அப்படி செய்யறேன்னு சொல்லி சும்மா தெளிவா நார்மலா கதைக்கிற மாதிரி கதைங்க. ரைட்டா? இழுக்கிறது ஏண்டா இழுத்து கதைக்கிறீங்க 4 சும்மா தெளிவா கதைங்களா. அது சி பாட் சுருக்குக. சி பாட் என்ன கேள்வி? சுருக்குக. +3 +3
கழித்தல் பிளஸ் ஆறாது. ரைட். இப்ப சொல்லுங்க, 3ல இருந்து 4 போகுமா? போகாது. எப்ப? அது எத்தனையாம் இல்ல சார். ஆண்டுல போகாது? அது எத்தனையாம் ஆண்டுல போகாது? 5ஆம் ஆண்டுலாம் போகாது. இப்ப 8ஆம் ஆண்டு போகும். சரியா? எப்படி கழிப்போம் அப்படின்னு சொன்னா, மைனஸா பிளஸ்ஸா மாத்தணும். காபியாவ யாரோட அமைதியா இருங்க. நான் தான் படி கொடுக்குறேன். உங்களுக்கு விடையா கேட்டது உங்கள்ட்ட யாராவது அமைதியா இருங்க. இல்லாட்டி லெஃப்ட் போங்க. விட சொல்ல யாரும் நீங்கன்னா நான் கேட்டா மட்டும்தான் விட சொல்லணும். விடைச்சா எல்லாருக்கும் கேடியா சொல்லுங்கண்ணா. நான் விட சொன்னா கேட்டா மட்டும்தான் விட சொல்றது. கேட்டா மட்டும்தான் விட சொல்லணும். நீங்க சும்மா விட சொல்றீங்கன்னா நீங்க தான் யாரு தெரியுமா? நீங்க தான் யாரு தெரியுமா? அந்த வகுப்புல கடைசி பிள்ளை எல்லாம் வருது தெரியுமா? அதுக்கு காரணமானாக்கள் நீங்க தான். என்ன செய்வீங்க? டீச்சர் கேட்டோடனே அதான் டீச்சர் விட அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்ப பின்னுக்குள்ள யாராவது யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா? கிடைக்காது. அது அப்படின்னு சொன்னா அதுல கிடைக்கிற பாவம் எல்லாம் யாருக்கு வந்து சேரும்? அந்த பாவம் எல்லாம் அதால நான் கேட்கும் போது சொல்லுங்க விடைய. அது வரைக்கும் டைம் இருக்கு தானே. அது வரைக்கும் எல்லாரும் யோசிங்க. சொல்றது முன்னைக்கு சொல்லிட்டான், நான் வந்து சொல்லிட்டேன் நான் பெரிய அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ எவ்வளவுக்கு யோசிச்சு சொல்றீங்களோ அவ்வளவுக்கு உனக்கு மூளை வச்சுட்டோம். சரியா? இப்ப சொல்லுங்க. இப்ப முதல்ல +3 வரைக்கும் போவேன். சரியா? இப்ப நான் சும்மா ஒரு எண் கூட வரைகிறேனே. தேவையான அளவு மட்டும் வரைகிறேன். 0 1 2 3 அடுத்து 4. சரியா? வேற மறைய உண்டு. இவ்வளவு போதும். முதல்ல 0ல இருந்து எத்தனை வரைக்கும் போடும்? +3 வரைக்கும் போயிட்டு கழித்தல்னா எந்த பக்கம்? கழித்தல்னா இடது பக்கம். இடது பக்கம் எத்தனை வரைக்கும் வரணும்? இடது பக்கம் 4 வரைக்கும் வரணும். அப்போ 1 2 3 4. அப்ப விட என்ன? மறையுண்டு. -1. இப்படி எக்ஸாம் ஹால்ல நம்ம செய்வோம். பெரிய இலக்கம்ல வந்தா இல்ல. அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, இந்த மைனஸ் இருக்குதானே, இவர் வந்து இந்த இருக்க பிராக்கெட்டுக்குள்ள பிளஸோட என்ன செஞ்சிருவாரு? சளி பற்றுவாரு. இல்ல, பெருக்கப்படுவாரு. அப்பதான் வேற வேற குறிகள் பெருக்கப்பட்ட என்ன வரும்? மைனஸ். இப்ப பாருங்க, 3ல இருந்து 4 கழிக்கணும். அப்ப இங்க பிளஸ் குறி பாருங்க. இங்க பிளஸ் குறி, இங்க என்ன குறி? இங்க சகக்குறி, இங்க மைனஸ். சகக்குறி. இப்ப என்ன செய்யணும்னா பெருசுல இருந்து சின்ன கழிங்க. 4ல இருந்து 3 போனா எத்தனை? 1. என்ன பெரிய குறி? என்ன பெரிய நம்பர் குறி? என்ன சயா இல்ல சய. சயான்றது உங்க வகுப்புல படிக்கிற புள்ள. சய சொல்லுங்க. இது எப்படி கண்டென்ட் சொல்லுங்க. இப்ப திரும்ப இருக்கா, பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆள கழிக்கணும். இப்ப வேற வேற நம்பர் வந்தா சரி, வேற வேற குறி வந்தா என்ன செய்யணும்? பெருசுல இருந்து சின்ன கழிக்கணும். 4ல இருந்து 3 போனா 1. பெரிய ஆள்ற குறிய தூக்கி போட்டுடுங்க. பெரிய ஆள்ற குறி எத்தனை? சரியா? மைனஸ். இது வரைக்கும் ஓகே எல்லாருக்கும்? இப்ப என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, வெற்றிடங்களை நிரப்பட்டாம். என்ன செய்யலாம் சார்? இன்னொரு கேள்வி. ஓமா, வெற்றி கூட்ட நிரப்பம். அந்த கேள்விதான் நெடி கேள்வி. சுருக்குகள் அங்களே ஒரு கேள்வி இருக்கும். அந்த பக்கம் இருக்கு ஒரு கேள்வி. சரி. ரெண்டாவது +4 சய 2 +4 சய 2. இப்ப பெருக்கி பாருங்க. நான் சொன்ன மாதிரி முதலாவது இங்க 4 சும்மா 4 எழுதுனா என்ன அர்த்தம்? சும்மா 4 எழுதுனா என்ன அர்த்தம்? +4 நேர் 4.
அதுக்கான ஈஸே வருது இப்ப. நேர்நாலு அங்கால மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டா ஒரே குறிகள் பெருக்கப்பட்டால் சக ஒரே குறிகள் பெருக்கப்பட்டால் சக. அங்கால எத்தனை? 2 சக 2. அப்ப 4 2 கூட்டினா எத்தனை? சக 6 சக 6. அப்ப உங்களுக்கு சுருக்கு இந்த கேள்வி ரெண்டும் எப்படி பிளஸ் மைனஸ் பாக்குறது? விளங்கிச்சு வெரி குட். அடுத்ததா வெற்று கூட்டை நிரப்பட்டான். 5வது கேள்வி வரைக்கும் பாப்போமா இன்றைக்கு இந்த கிளாஸ்ல இந்த பக்கம் ஃபுல்லா. அடுத்த வீக் கூட உங்களுக்கு அந்த பேப்பர் முடிஞ்சு புதிய பாடம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நண்பர்களுக்கு எல்லாரும் எட் பண்ணி விடுறீங்களா? குரூப்ல எட் பண்ணாதாக்கள் இன்னும் எட் பண்ணி எத்தனை பேர் எட் பண்ணீங்க? சரி பாப்போமே எத்தனை பேர் எட் பண்ணுவீங்க. ஒரு ஆள் பெட் பிடிக்கும். ஒரு ஆள் எத்தனை பேர் எட் பண்ணுவீங்க? ஆண்டாப்பா ஒரு ஆள் எத்தனை பேர் எட் பண்ணுவீங்க? 15 பேர். ஏழுமா அவ்வளவு நம்பர் இல்ல. அப்போ வகுப்புல மொத்தம் எத்தனை? 4 பேர் ஆயிட்டாங்க. சரி பாப்போம். கேள்வி யார் வாசிக்க போறது? இந்த வெற்று கூட்டை நிரப்ப கேள்வி யார் வாசிக்க போறது? முடிய போகுது கிளாஸ். இந்த கிளாஸ் பிள்ளைகள் எனக்கு நீங்க ஷேர் பண்ணி மட்டும்தான் வீக்ல 2 கிளாஸ் செய்யறேன்னு சொல்லியிருந்தேன். ஜூன்ல இருந்து பார்த்தேன். இந்த போன கிளாஸுக்கெல்லாம் 6ஆம் ஆண்டுக்குலாம் சரியான குறையாகும். 20 பேருக்கு தான் வந்தாங்க. சரியா? இப்ப கூட உங்களோட எத்தனை பேர் வந்தீங்க? 38 பேர் வந்தீங்க. மாஷா அல்லாஹ். அப்ப நீங்க தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லணும். என்ன சார் வாட்ஸ்அப் நம்பர் இப்ப வேலை செய்யாது. எத்தனை மெசேஜ் வந்துச்சோ தெரியாது. சரியா? மத்த அட்மின் நம்பருக்கு மட்டும் தான் நீ போடணும். அட்மின் நம்பரை நான் போர்ட்ல எழுதி விடுவேன் டெய்லி. ஓகே நான் இதை அழிக்கிறேன். இந்த பக்கம் நிற்கிறேன். எல்லாத்தையும் அழிக்கியா? ஓகே சார். இந்த பக்கம் நிற்கிறேன். இருங்க போட்டோ அடிச்சு வச்சா ஓகே. இப்ப அந்த கேள்வி செய்யும். யாராவது ஒரு ஆள் வாசிக்க போறது? யாரு வாசிக்க போறது? புதுசா ஒரு ஆள் தான் வாசிக்க வரணும். ஏன்னா நீங்க வாசிச்சீங்க பேர் பாடமா உங்களோட. நீங்க அம்ராட பேர் பாடும், நாப்பியாட பேர் பாடும். அடுத்து நம்மளோட கார்த்திகண்ட பேர் பாடும். பைக் சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா இந்த மைக்ல? இல்ல சார். மைக்ல எந்த சவுண்டும் கேக்குது இல்லையா? வெளி சவுண்ட் இல்ல கேட்கல. ஏன்னா இந்த சிடி 100ன்னு ஒரு பைக் இருக்கு. எல்லாருக்கும் தெரியுமா? ஓ சார். ஓம் சார். அந்த பைக்க சைலன்சர்ல சரியா கொண்டு பூட்டுவாங்க. பூட்டுனா பைக்ல சத்தம் ஒரு மாதிரி வரும். ஆனா அந்த சத்தம் வெளியாட்களுக்கு ஏதாவது இது செய்யறாங்களுக்கு சரியான டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி முட்டா பயல்களுக்கு தெரியாது. அவன் என்ன செய்யறது? தாங்க கெட்டுன்னு காட்டணுன்றதுக்கான இப்படி முறுக்கிட்டு போறது. அதை முட்டை போட்டாலும் சரி அவன். சரியா? அடுத்தது டீபார்ட். டீபார்ட்லக்கு அந்த கேள்வி வாசிங்க. யாரு வாசிக்க போறது? யார் வாசிக்க போறது? சரி நீங்க வாசிக்க மாட்டீங்க போல. 7ஆம் ஆண்டெல்லாம் நல்லா வாசிச்சாங்க. நீங்க பார்த்தா எல்லாம் வாசிக்க தெரியா போல. மைக் ஆன் பண்ணி வாசிங்க. மைக்கை தொட்டு தொட்டு கதைக்க வேணாம். ஒரேடியா ஆன் பண்ணா கதைங்க. யார் வாசிக்க போறது? யூசுஃபா? டக்குன்னு வாசிக்க நினையாம பேர கூட டைம் ஆயாம கூட. சரி நீங்க வாசிக்க விடுங்க.
நான் எனக்கு தெரிஞ்சதுக்கு இப்ப 8ஆம் ஆண்டாங்களுக்கு வாசிக்க தெரியாது, சரியா? ஆனா 7ஆம் ஆண்டாக்கெல்லாம் நல்லா வாசிச்சாங்க. அதே வாசிச்சாலும் திரும்ப வாசிக்க கூடாது, புதிய ஆள் தான் வாசிக்கணும். 20 கீழ் 8ஆம் ஆண்டு ஒருத்தனுக்கும் வாசிக்க தெரியாது, சரியா? நான் குரூப்ல இன்னைக்கு மெசேஜ் போடுவேன். 8ஆம் ஆண்டுல படிக்கிற ஒருத்தருக்கும் வாசிக்க தெரியாதுன்னு உங்களோட பேரண்ட்ஸையும் சொல்லுங்க. வாசிக்க தெரியாதானே மைனஸ். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்படி வரும்போது இந்த வெற்று கூட்டுல என்ன வரும் அப்படின்னா, முதலாவது விஷயம் 4 வரணும்டா 20 எத்தனையால பிரிக்கணும்? 4 வரணும்டா 20 எத்தனையால பிரிக்கணும்? ஏண்டா கத்துறா, 5ஆல தான் பிரிக்கணும். எத்தனால பிரிக்கணும்? 5ஆல பிரிக்கணும். சரி, 5ஆல பிரிப்போம். மைனஸ்ல விட வரணும்டா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் என்ன வாங்கி மைனஸ் எழுதிக்கணும். மேலே இருக்கிறாள் பிளஸ் அப்படின்னா கீழே இருக்கிறாள் என்னவா போட்டிருக்கணும்? அப்ப மைனஸ் பெருக்கப்பட்ட போதோ மைனஸ். மைனஸ். அப்ப விடை மைனஸ்ல வருதுன்னா இங்க பிளஸ், அப்ப இங்க வேற குறினா என்ன? பிளஸ்க்கு அடுத்த குறி எதிர்குறி அடுத்தது. அதுல தரதான் போட்டிருக்கு, அது உங்களுக்கு பாக்குறதுக்கு எக்ஸ் மாதிரி தெரியும் நினைக்கிறேன். அது ஒரு வாசிங்க, ஒரு ஆள் யாராவது வாசிங்க, படிக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு வாசிக்க தெரியும், நல்லா வாசிப்புல புள்ளிட்டால் வாசிங்க. உண்மையாத்தான் 8ஆம் ஆண்டு ஒருத்தருக்கு வாசிக்க தெரியாது, வெக்கமா இல்லையா? 8ஆம் ஆண்டாக்களுக்கு 7ஆம் ஆண்டாக்கெல்லாம் எப்படி நல்லா வாசிச்சாங்க தெரியுமா? வாசிங்கன்னு சொன்னோடனே 7ஆம் ஆண்டாக்கெல்லாம் அப்படி வந்து வாசிச்சாங்க. 8ஆம் ஆண்டாக்கள் இப்படி இருக்காங்க. அதே ஆள் வாசிக்க கூடாது, திரும்ப எனக்கு வேற ஆள் தான் வாசிக்கணும். 8ஆம் ஆண்டுல மொத்தம் 3 பேரை வாசிக்கிறதுக்கு. ஸ்கூலுக்கு போறல போல பாவம், எந்த ஸ்கூலோ தெரியா, வாசிப்பு தெரியாது ஸ்கூல். அசம்பிளில எல்லாம் மேலே ஏறி வாசிக்கிறல போல 8ஆம் ஆண்டாக்கள் தான். அங்க 5ஆம் ஆண்டு பிள்ளையே அழகா வாசிக்குது, 8ஆம் ஆண்டு பிள்ளைக்கு வாசிக்க தெரியாது. சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க, இங்க 2 நம்பரை நான் பெருக்கணும், சரியா? பெருக்கி பிரிச்சா 4 வருமா? எத்தனைய பிரிச்சா 4 விட கிடைக்கும்? 2ஆல பிரிச்சா எத்தனைய 2ஆல பிரிச்சா 4 விட கிடைக்கும்? 2 அமைதி. எத்தனைய இதுல மேல பெருக்கி ஏதோ ஒரு விட வரும், சரியா? என்னத்த 2ஆல பிரிச்சா 4 வரும்? 8. வேற எந்த நம்பரையாவது 2ஆல பிரிச்சா 4 வருமா? இல்ல, வராது. 8 2ஆல பிரிச்சா 4 வரும். அப்ப இங்க நான் ஒருத்தரை போட்டு பெருக்கணும், பெருக்குனா 8 வரணும். 2ஓட யாரு பெருக்குனா 8 வரும்? 4. இப்ப இதுலயும் இதுல வந்திருக்கு சக, அப்படின்னா இங்க இடத்துல என்ன குறி வந்திக்கணும்? ஒரே குறிகள் பெருக்கப்பட்டது என்ன வரும் நமக்கு? நேர் வரும். இதுல என்ன குறி வந்திக்கணும்? மறை. அப்ப மறையும் பெருக்கப்பட்டால் நேரால பிரிச்சா நேர். அப்ப இந்த குறியத்தான் இங்க மெயினான விஷயம் பார்த்து நம்பர் ஈஸியா போட்டுருவீங்க. எப்படி பார்த்த என்னமோ உண்ட 2ஆல பிரிச்சா 4. அப்ப 8 தான் 2ஆல பிரிச்சா 4 கிடைக்கும், சரியா? அப்ப இங்க 8 வரணும்னா 2ஓட எத்தனை பேருக்கு 8 வரும்? 4 பேருக்குனா. அதுலயும் விட வந்து பிளஸ்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னா இதுலயும் மைனஸ் தான் வந்துக்கணும். அப்பதான் -4யும் -2 இருக்குன்னா +8. +8 2ஆல பிரிச்சா +4, சரியா? ரைட், முடிய போகுது. ரெடியா இருங்க. அடுத்தது அங்காலே ஒரு கேள்வி, 5ஆவதுல ஏற்பாடு வைக்கணும், சரி செய்யும், பிரச்சனை இல்லை. பெருமானம் காண்க எப்படி இருக்கு சொல்லுங்க. கேள்வி. பெருமானம் காண்க. வர்க்கமூலத்துக்குள்ள 2, அங்கால 4ன் மேல் 1. இதை என்ன பின்னம் சொல்லுவாங்க? யாருக்கு தெரியும் இது என்ன பின்னம்? இது என்ன பின்னம்?
கலப்பு பின்னம். கலப்பு பின்னம். கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தை முதல்ல நம்ம என்ன பின்னமா மாத்தணும்? முறைமை இல்லா பின்னம். முறைமை இல்லா பின்னமா மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? யாருக்காவது தெரியுமா என்ன செய்யணும்? 4ஐயும் 2ஐயும் பெருக்கி ஒண்ட கூட்டணும். அந்த ரெண்டையும் பெருக்கி இவரோட என்ன செய்யணும்? கூட்டணும். இது ரெண்டையும் பெருக்கினா கீழே 4 அப்படிதான் இருக்கும். இது ரெண்டையும் பெருக்கினா 8. 8 மட்டும் 9. 9. இப்ப என்ன பின்னமா மாறிட்டு? கலப்பு பின்னம். முறைமை இல்லா பின்னமா. இப்ப இந்த வர்க்கமூலம் அப்படின்னு சொல்றது யாருக்கும் பொது? மேலே இருக்கிற 9க்கும் பொது, கீழே 4க்கும் பொது. வர்க்கமூலம் 9ல பெறுமதி என்ன? யாருக்கு தெரியும் வர்க்கமூலம் 9ல பெறுமதி? வர்க்கமூலம் 9க்கு என்ன பெறுமதி? 3 தரம் 3 3 தரம் 3 இல்ல. வர்க்கமூலம் 9ல பெறுமதி 3 தான். வர்க்கமூலம் 9ல பெறுமதி எத்தனை? 3. 3. சரியா? அப்ப வர்க்கமூலம் 4ல பெறுமதி என்னத்தையும் பெருக்கணும்? 4 வரும். 2. அப்ப வர்க்கமூலம் 4ல பெறுமதி என்ன? 2. 2. சரியா? அப்ப நம்ம வெற்றிகரமா 4வது முடிச்சிட்டோம். இப்ப 5வது ஏற்பாடு செஞ்சா இந்த வகுப்பை சிறப்பாக நம்ம முடிச்சலாம். என்ன போட்டிருக்கு? 2x + 3y அங்கால 5. யார மைக் சும்மா உள்ள கிடக்கு? யாராவது ஹாட்டல் அனுப்புறது? அரீஃபா அந்த ஆள் யாருன்னு பாரு. அவருக்கு இதயம் கேக்குது. அரீஃபா யார் அந்த ஆள்? பேர் என்ன? சாம்சங் சொல்லி போன் நேம்ல வந்திருக்கு. போன்ற நேம்ல வந்தீங்க. யாருக்கு அப்ப ஹார்ட் அனுப்புறீங்க? யாருக்கு ஹார்ட் அனுப்புறீங்க? ஹார்ட் அனுப்புனா ஆள் யாரு? முதலாவது என்ன செய்யட்டாம்? இந்த செவ்வகத்துல என்ன எழுதட்டாம்? சுற்றளவை. இருங்க, கவரேஜ் போயிட்டு போல. இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லணுமா கேள்விய? அருகில் தரப்பட்டுள்ள செவ்வகத்தின் சுற்றளவை காண்க. இப்ப வந்து விளையல யாரு அன்பான்றது? யாரு? நான் சார். என்ன விஷயம்? இல்ல, கேள்வியை வாசிச்ச. கேள்வியை வாசிச்சீங்களா? சரி, வாசிங்க. இப்ப கவரேஜ் வந்துட்டு தானே எல்லாருக்கும்? சரி, ஓகே. வாசிங்க. முதல்ல அருகில் தரப்பட்டுள்ள செவ்வகத்தின் சுற்றளவை காண்க. சுற்றளவுன்னு சொன்னா அதை சுற்றி வர்ற. அடுத்தது வந்து இது செவ்வகம் சொல்லிடான். அப்ப இது 5ங்க, இது எத்தனை? இதுவும் 5. இது 2x + 3y இதுவும் 2x + 3y. அப்ப சுற்றளவு சமன் ஓடருக்கு அதுல இருக்கிற எல்லாரையும் நம்ம கூட்டிப்போம். என்ன செஞ்சுப்போம்? ஓடருக்கு அதுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிப்போம். கூட்டுங்க. 5 + 2x சக 3y + மறுபடியும் 5 + 2x சக 3y. இப்ப நீங்க நான் சொல்ற மாதிரி அழகா கூட்டுங்க. 2x இங்கேயும் 2x. 2 மாம்பழமும் 2 மாம்பழமும் எத்தனை மாம்பழம்? 4. 4 மாம்பழம். 4 மாம்பழம். சொல்லுங்க. 2xம் 2xம் அப்ப எத்தனை? 4 மாம்பழம். அப்ப இதுக்கு சொல்லுங்க. 2xம் 2xம் 4 மாம்பழம். 4. அப்ப 3 வாழைப்பழமும் 3 வாழைப்பழமும் 6 வாழைப்பழம். அப்ப 3 வையும் 3 வையும் 6 வை. 5 5 10.
8. இவ்வளவுதான். அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்னது? பரப்பளவை காண்க. அன்பா வாசிக்குது, குழப்ப வேணாம். பரப்பளவு இங்க என்னத்தையும் பெருக்கணும்? செவ்வகத்துக்கு நீளம் தர அகலம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். நீளம் எவ்வளவு? நீளம்னா என்ன அர்த்தம்? பெருசாகிற பக்கம் நீளம், சிறுசாகிற பக்கம் அகலம். அப்ப 2x சக 3yையும் 2x சக 3yையும் எத்தனையும் பெருக்கணும்? அகலம் 5 பெருக்கணும். இப்ப என்ன செய்யும்? இந்த 5 இவரையும் பெருக்கும் இவரையும் பெருக்கும், தனித்தனியும் பெருக்கும். 5ஆல 2x பெருக்குனா 2 10, 10 தர x எத்தனை? 10x. 3y தர 5, 3 தர 5 15y. வடிவா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எப்பயுமே குறி கவனமா பாத்துக்கணும். குறி கவனம். சார் ஸ்ட்ரக் ஆகி பாத்து சார் ஸ்ட்ரக் ஆகி ஆகுது. ஹலோ சார் ஸ்ட்ரக் ஆகி ஹலோ சார் ஸ்ட்ரக் ஐயா என்ன செய்யும்? யாரோ கோல் எடுத்து விட்டாங்க அவசரத்துல. ஓகே தானே கவரேஜுக்கு? சரி, சார் லாஸ்ட் கேள்வி என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கவரேஜ் எல்லாம் நாளைக்கு டயலாக் காரனுக்கு இருக்கு. நாளையோட டயலாக் காரன் கம்பெனி ஒரு வருதா கவரேஜ்? இப்ப சரி சார். அதுக்கு கவரேஜ். சார் இப்ப சரி. அன்பா வாசிங்க. எங்க அந்த அன்பா குயிக்கா? x சமன் 4 y சமன் 3 எனின் பரப்பளவு யாது? x சமன் 4 y சமன் 3 அப்படின்னா பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. சென்டிமீட்டரா எதுவுமே தரையில, அப்ப சென்டிமீட்டர் வர்க்கம் எதுவுமே நம்ம போட தேவையில்லை. இப்ப என்ன செய்யணும்? பரப்பளவு அப்படின்னு சொன்ன என்ன சொல்லிக்காங்க? நான் 10x அதோட சேர்த்து 15y கூட்டணுமா? அப்ப 10 தர x-க்கு பதிலா எத்தனை போடுவேன்? x-க்கு பதிலா 4 சக 15ஓட y பெருக்கப்படுது. அப்ப 15ஓட எத்தனையை பெருக்கணும்னா 3 பெருக்கணும். ரெண்டையும் அழகா பிரேக்கெட் பண்ணிக்கொள்ளுங்க, அப்பதான் பிட விடாம. பேலன்ஸ் எங்க செய்யறேன்? கிளியர் இல்ல. கிளியர் இல்லையா ரீஃபா? இல்ல சார் கிளியரா தான் இருக்கு. சார் கிளியர் இல்ல. கிளியர் சார். கிளியர் இல்லையா பாப்பா? இவ்வளவு நேரத்தை ஒரு விட சொல்றது கேளாது பாப்பாவுக்கு. கிளியர் இல்லைன்னு மட்டும் வருதா உங்களோட இதுல? அன்பா கிளியர் ஆயிட்டா? ஓ சார் கிளியர்.
ரைட், ஓகே, முடிஞ்ச விஷயம். சரியா? இப்ப 10 வந்து 4ஓட பெருக்கப்படுது. அப்ப எத்தனை? 40. 15 15 வந்து 3ஓட பெருக்கப்படுது 45. அப்ப கூட்டினா பரப்பளவு எவ்வளவு அதிகம்? 85. கூட்டுக்கு 40 45 சேரா கூட்டி தர 85. சரியா? ரைட். அப்ப நம்ம அந்த பக்கத்துல இங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து புதிய கேள்விகள் ஸ்டார்ட் ஆயிடும். வீக்ல 2 கிளாஸ் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 50 பேராவது ப்ரீ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இருந்தா மட்டும்தான் வீக்ல நாங்க 2 கிளாஸ் போடுவோம். சோ அதை கட்டாயம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கிளாஸுக்கு வர்றதுக்கு சொல்லி விடுங்க. அந்த மற்ற கிளாஸ் மாதிரி கிழமையில இப்ப நீங்க இந்த புலம் படிச்சது நேர் கிளாஸ்ல போயிருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நேர் கிளாஸ்ல போயிருந்தா கிட்டத்தட்ட 2 கிளாஸ் எடுத்திக்கும். அதை நாங்க ஒரே கிளாஸ்லயே படிச்சிட்டோம். அதான் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிற விஷயம். டக்கு டக்குன்னு படிச்சிடலாம். அதே 2 கிளாஸ்லாம் போட்டோம்னா அவங்க படிக்கிற 6 கிளாஸ் விஷயத்தை கூட நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். சரியா? சரி. சோ நம்ம இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்ளும். டாடா, பை பை, நைட், see you all. Bye sir. Thank you sir. Bye sir. Bye sir. Bye sir. Bye sir. Bye sir. Thank you sir. Bye sir. Assalamualaikum, Syed. Jazakallah. Waalaikumsalam.